வணக்கம். இந்த கதைய வந்து ரொம்ப நாள் ஆச்சு படிச்சு. ஆனா யார் எழுதுனாங்கன்னு எனக்கு ஞாபகமே இல்ல. ரீசென்ட்டா இத படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சுச்சு. "கடைசி இலை" ஹென்றி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு ஓவியங்கள் நிறைய வரையக்கூடிய ஒரு கிராமத்துக்கு 2 பெண்கள் வந்து ஓவியம் வரையறதுக்காக போறாங்க. 2 பேருமே நல்லா வரையக்கூடியவங்க. ஒருத்தங்க வந்து ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவங்க. இன்னொருத்தங்க ரொம்ப தைரியமான பொண்ணு. அவங்க ஒரு வீடு எடுத்து தங்குறாங்க. அந்த வீட்டுக்கு கீழ் வீட்ல ஒரு வயசான தாத்தா இருக்காரு. அவரும் ஓவியர் தான். அவருக்கு ஒரு ஆசை. என்ன அப்டின்னா, அவருடைய ஓவியங்கள் எதுவுமே அங்கீகரிக்கப்படவே இல்ல. அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு. கடைசியா ஒரு ஓவியத்தையாவது யாராவது அங்கீகரிச்சிட மாட்டாங்களா? அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடவே அவர் ஒவ்வொரு நாளும் கடந்து போறாரு. ஆ அந்த சமயத்துல அந்த ஊர்ல வந்துட்டு நிமோனியா காய்ச்சல் ரொம்ப பரவுது. இந்த நிமோனியா காய்ச்சல் பரவும் பொழுது, அந்த பயந்த சுபாவம் உள்ள பொண்ணுக்கு வந்து நிமோனியா காய்ச்சல் வந்துருது. ரொம்ப முடியாம இருக்காங்க. சீரியஸ் கண்டிஷன் அப்படிங்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் விலகி வர்றாங்க. டாக்டர்ஸ் சொல்றாங்க, அந்த பொண்ணுக்கு வந்து காய்ச்சலுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குதோ, அத விட ரொம்ப அதிகமா ஆ ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம செத்து போயிருவோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு நீங்க தைரியம் குடுக்குறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல அந்த தைரியமான பொண்ணு ரொம்ப தைரியம் குடுக்குது. என்னதான் தைரியம் குடுத்தாலும், அந்த பொண்ணு வந்து இல்ல நான் இறந்து போயிருவேன் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. அந்த சமயம் வந்து இலையுதிர் காலம். மரங்கள்ல இருந்து இலைகள் உதிர்ந்துகிட்டே இருக்குது அந்த பனிப்பொழிவு காரணமா. இந்த பெண்கள் வசிக்கக்கூடிய அருகில ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துல இருந்து இலைகள் உதிர்ந்துகிட்டே இருக்குது. ஒரு 4, 5 இலைகள் தான் மிச்சம் இருக்குது. சீக்கிரமா அது உதிர்ந்துரும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல தான் இருக்குது. அப்போ அந்த பொண்ணு சொல்றா, "இந்த இலைகள்லாம் உதிரும் பொழுது நான் இறந்துருவேன். அந்த கடைசி இலை இருக்கு பாத்தியா? அந்த கடைசி இலை வந்து உதிரும் பொழுது நான் இறந்து போயிருவேன்." அப்படின்னு சொல்றா. ஆ இன்னொரு பொண்ணு சொல்றா, "இதெல்லாம் என்ன ஒரு மூட நம்பிக்கையான பேச்சு? ஏன் இப்படி பேசுற?" அப்படின்னு சத்தம் போடுறா. இத போய் கீழ இருக்கிற அந்த தாத்தா கிட்ட சொல்றா. இந்த மாரி வந்து என் ஃப்ரெண்ட் இப்படி பண்ணிட்டுருக்கா. எனக்கு ரொம்ப மனசு சங்கட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் என்ன செய்றாரு அப்படின்னா, சரி நீ தைரியம் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. கடைசி இலை இருக்குது. நாளைக்கு காலையில அந்த இலை கண்டிப்பா உதிர்ந்துரும் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கு. நாளைக்கு காலையில மறுநாள் காலையில எழுந்து பார்க்குறா. அந்த இலை வந்து அப்படியே தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நம்ம சாவ மாட்டோமோ! அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆ மறுநாள் காலையில பார்க்குறா, அப்பயும் அந்த இலை உதிரல. "ஏய்! எப்படிப்பா? இலை உதிராம இருக்கு. அப்ப நம்ம செத்து போக மாட்டோமோ?" அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆ இந்த கூட இருந்த பொண்ணுக்கு ஒரு ஆச்சரியம். "எப்படி இந்த இலை மட்டும் உதிராம இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியுது, கீழ உள்ள தாத்தா வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு. ஏன் இறந்து போனாரு அப்படின்னா, அவருடைய அம் வயதுக்கு மீறி அவர் வந்து ஒரு ஏணிய போட்டு மேலே ஏறி, அ அந்த மாதிரியான ஒரு இலை ஓவியத்த வரைஞ்சு, ஆம் அவருக்கும் நிமோனியா காய்ச்சல் பரவி அவர் இறந்து போயிருக்காரு. இப்போ இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அது இல்ல அப்படின்னா நம்மள வந்து கொன்னுடும். அது இ இப்போ எந்த அளவுக்கு மருந்து பாதி, தைரியம் பாதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி அ நம்பிக்கை ரொம்பவே முக்கியம். வாழ்க்கைய நகர்த்தி போறதுக்கு. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கண்டிப்பா நம்மளால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு தேவை. ஹேவ் அ நைஸ் டே.